மாதிரி இருக்க ஃபோட்டோவை எப்படி கலர்ஃபுல்லாக இப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோவில் இருக்க டல்லான பேக்ரவுண்டை மாற்றிட்டு சூப்பரான பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இதில் கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1080 by 1920 பிக்சல் சைஸில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் நமக்கு வேண்டிய இமேஜை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி ஒரு பிக்சரை சூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜோட பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ண முடியும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப பிளர்டாகவும் டல்லாகவும் இருக்குது. ஸோ ஒரே கிளிக்கில் இந்த பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சூப்பரான பேக்ரவுண்டை இங்கே வைக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எடிட் ஃபோட்டோக்கு போகலாம். இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் ஒரு ப்ரோ ஃபீச்சர். அதாவது கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் அவைலபிள் கிடையாது. இப்போது இதை கிளிக் பண்ணதுமே நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அடுத்து வேறு புது பேக்ரவுண்டை இந்த ஃபோட்டோவில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ மேலே ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் ஃப்ரம் பேக்ரவுண்ட்னு கொடுத்துடலாம். இப்போது எலிமெண்ட்ஸில் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இப்போ நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி செட்டஸ் பேக்ரவுண்ட்னு கொடுத்துக்கிறேன். வாவ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரே கிளிக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்மளால் பேக்ரவுண்டை மாற்றிட முடியும். இந்த பேக்ரவுண்ட் பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எந்த பொசிஷனில் வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து அதே மாதிரி நம்மளோட இமேஜையும் பொசிஷன் பண்ணிக்கலாம். வேறு சில பேக்ரவுண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிஎன்ஜி இல்லைனா ஜேபேகாவோ செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை அட்ராக்டிவாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.